பாகம் 2 சோலி முடிச்சு. வெற்றிமாறன் எடுத்த படத்துல ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு பார்த்தா அது இந்த படம் தான். அது காரணம் வெற்றிமாறன் கிடையாது, கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் பூந்த வீடும் சரி, நாடும் சரி, படமும் சரி, ஏதாவது ஒண்ணு விளங்கியிருக்கா? இந்த படத்துல இருந்து 2 சீனை மட்டும் சொல்றேன். பாகம் 1ல வந்து ரயில்ல பாம்பு வச்சு கவுத்திருப்பாங்க. அது ஒரு உண்மை சம்பவம். அதை பண்ணது தமிழரசன் அப்படின்ற ஒரு நக்சலைட்டு. அந்த சீனை வந்து பாகம் 2ல வெற்றிமாறன் நியாயப்படுத்தியிருப்பாரு. அதாவது வந்து இவங்க பாம்பு வச்சது வந்து அரசாங்கத்தை பயமுறுத்தவாம், மக்களை கொல்றதுக்குலாம். அதுல இவங்களே பாம்பு வச்சுட்டு அழுகுற மாதிரி ஒரு காட்சி வந்து வச்சிருப்பாப்புல. எவ்வளவு பெரிய அபத்தம்னு பாருங்க. அடுத்து 2வது பாகத்துல ஒரு தோப்புக்குள்ள வச்சு விஜய் சேதுபதி அவங்க கூட்டாளெல்லாம் சேர்ந்து வெடிகுண்டு தயாரிப்பாங்க. அப்ப வந்து வெடிகுண்டு வெடிச்சு அந்த வெடிகுண்டு தயாரிச்சவனே 2 பேர் இறந்துருவான். அது ஒரு உண்மை சம்பவம். அதை பண்ணது கலிய பெருமாள் அப்படின்ற ஒரு நக்சலைட்டு. இப்ப இதை நியாயப்படுத்திருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு ஆயுத புரட்சி கை கொடுக்காது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஆயுத புரட்சியை விட்டுட்டு விஜய் சேதுபதி வந்து அமைதியான வழியில போராடுறாரு அப்படின்ற மணிக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்டா அவன் பாம்பு தயாரிச்சதே இன்னொருத்தனுக்குள்ள, அதுக்கு முன்னாடி பாம்பு தயாரிச்சு பல பேர்த்த கொண்டிருக்காங்க. அப்பெல்லாம் ஆயுத புரட்சி கை கொடுக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணல. உங்கள 2 பேர் செத்த பிறகு ஆயுத புரட்சி கை கொடுக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஒரு சீனை மட்டும் விட்டுட்டாங்க. பொன்பரப்பி அப்படின்ற இடத்துல இந்த ரயில கவுத்தாப்புல தமிழரசன் அப்படின்ற நக்சலைட்டு அவர் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சாரு. அப்போ மக்களை கள்ள கொண்டு எரிஞ்சு அந்த ஆளை கொண்டாங்க. அதை அவங்களால நியாயப்படுத்த முடியல போல, அதனால அந்த சீனை வைக்கல.